யானை வரும், வந்து சிலப்போ சாப்பிட்டுட்டு போகும் பலாப்பழம். பலாப்பழத்துல பார்த்தோம்னா ஒரு 4 வெரைட்டி வச்சிருக்கோம். அரௌண்ட் ஒரு 12 மரம் இருக்கும். வைல்டுக்கு இங்க ஃபுட்டு கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஸோ யானை ரெகுலர், அது இல்லாம வைல்டு போர், அப்புறம் சிறுத்தை இருக்கு. கோழி வெளியில இருந்துச்சுன்னா உடனே தூக்கிட்டு போயிடும். நாய்ங்கெல்லாம் நாங்க வெளியில நைட்ல விட மாட்டோம். பாம்பு ரொம்ப ஜாஸ்தி இங்க. எக்கச்சக்கமா அந்த 4 பாய்சனஸ் வெரைட்டியும் இங்க எக்கச்சக்கமா இருக்கு. கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். கோழி ஒரு 50-55 இருக்கும். முட்டைக்காக தான் அதை வளர்க்கணும். நாங்கள் ஒரு 5:30 எழுந்துட்டு சாப்பிட மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 11-11:30 வரைக்கும் சாப்பிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் 2 ஏக்கர்ஸ் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃப்ளட்டிங்கில் இந்த வீடு ஃபுல்லாக தண்ணி வந்து கிச்சனு இந்த கண்ணாடி எல்லாம் கூட உடஞ்சிருச்சு. அந்த மயிலில் ஆடி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு சலுகைகள் உண்டு. 5 லட்சத்திற்கு மேல் வாங்குவோருக்கு ஐபோன் பரிசு. இது லிவிங் கிச்சன். மேலே படுத்துக்குவோம். தண்ணி இங்கே இருக்கும். நாங்கள் கால் இதை ஓப்பன் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே காலை எடுத்துட்டு உட்காந்துருக்கோம். ஒரு நாள் பார்த்துருப்போம் கிரீனாக இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா அப்படியே ப்ரௌனாக இருக்கும், கலர் மாறிடும். பாட்டில் எல்லாம் தண்ணி கொண்டு வந்து தெளிச்சு எல்லாம். வணக்கம். வணக்கம். பெங்களூர் பக்கத்துல இருக்கிற உங்க தோட்டத்து வீட்டுல இப்ப நம்ம வந்திருக்கோம். கிஷோர் சார் எங்க? கிஷோர் பெங்களூர்ல இருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி. ஸோ இங்க இருந்து போகலாம். போயிட்டு இது முடிச்சுட்டு போறோம், நம்ம பாக்குறோம். கண்டிப்பா சூப்பர். வந்த உடனே பார்க்கும்போது பலாப்பழம் உங்களுடைய இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள வரும்போது, அதாவது இவ்வளவு கொத்து கொத்த தொங்குறது வந்து நம்ம இறங்கி அங்கெல்லாம் பார்க்க முடியாது ஈஸியா. ஏன்னா கேரளா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இவ்வளவு பலாப்பழங்கள் சீசன், அதுதான் சீசன் ஆகுது. ஆமா, அது இல்லாம எங்க ஊர் மண் வந்து பலாப்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். இங்க இந்த மண்ணில் பலாப்பழம் வெரைட்டி ஒரு 7-8 வெரைட்டி வரும் இங்கேயே. ஆமா ஆமா. எத்தனை மரங்கள் இருக்கு? பலா மரங்கள் மட்டும் இங்க. ஸோ இங்க வந்து இது நாங்க இருக்கிற இடம் ஃபுட் ஃபாரஸ்ட்னு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீ இருக்கு. ஸோ பலாப்பழத்துல பார்த்தோம்னா ஒரு 4 வெரைட்டி வச்சிருக்கோம். அரௌண்ட் ஒரு 12 மரம் இருக்கும். 12 மரம் இருக்கும். இங்க உங்களுடைய இந்த ஃபார்ம் ஹவுஸ் எவ்வளவு ஏக்கர் இருக்கு? டோட்டலா அரௌண்ட் 6 ஏக்கர்ஸ் இருக்கு. 6 ஏக்கர்ஸ் இருக்கு. என்னென்ன பழங்கள், காய்கறிகள் வச்சிருக்கீங்க? ஓகே. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 6 ஏக்கரில் கிட்டத்தட்ட 2 ஏக்கர் வந்து நாங்கள் பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. இது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேலி, சின்ன வேலி. ஸோ இங்கே அரௌண்ட் நிறைய மவுண்டன்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் ஃப்ளோ ஆகும் ஒரு இடத்துல. ஸோ அந்த ஸ்ட்ரீமை வந்து நாங்கள் ரிவைவ் பண்ணிவிட்டு செக் டேம்ஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் 2 கேட்ச்மெண்ட்டுக்கு 2 பாண்ட்ஸ். இங்கே ஸ்லோப் இப்படி இருக்கிறதுனால அங்கே மேலே நாங்கள் 2 பாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினாக என்னென்னா வாட்டர் கன்சர்வேஷனுக்கு இந்த ஏரியாவில். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஐடியல் பிளேஸ் தண்ணி வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ மழை தண்ணி எல்லாம் இங்கே கலெக்ட் ஆகும். ஸோ மெயினாக அரௌண்ட் க்ளோஸ் டு 2 ஏக்கர்ஸ் நாங்கள் வெறும் வாட்டருக்காகவே வச்சுருக்கோம். ஆமாம். ஸோ வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு. அது இல்லாமல் மீதி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500 மேலே ட்ரீஸ் இருக்கும். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸும் இருக்குது. என்னென்ன பழங்கள் சொல்லலாம்? பழம்னா சப்போட்டா, பொமோகிரானேட், அப்புறம் மாம்பழத்தில் ஒரு அரௌண்ட் 8 to 10 வெரைட்டிஸ் இருக்குது. பலாப்பழம் லைக் 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் அவகேடோ இருக்குது நிறையா. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட், வாட்டர் ஆப்பிள். ஆமாம், வாட்டர் ஆப்பிள் இல்லாமல் காஷ்மீர் ஆப்பிளும் போட்டிருக்கோம். கொஞ்சம் க்ரீன் ஆப்பிள் தான் வருது, ரெட்டு வருது இல்லை இங்கே, பட் க்ரீன் ஆப்பிள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மூசம்பி, இந்த சிட்ரஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த கடாரங்கான்லாம் சொல்லுவோம், ஊறுகாய் போடுற வெரைட்டி. அதுக்கப்புறம் பம்ப்ளி மாஸ்ன்னு சொல்லுவோம், பெருசாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் மூசம்பி, ஆரஞ்சு ரொம்ப நல்லா வரும் இங்கே சீசன்ல. ஆமா, சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாமே இந்த வருஷம் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆரஞ்சஸ் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்தது இந்த வருஷம். ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் இங்கே. ஸோ அதனால அட் எனி பாயிண்ட் இன் டைம் நீங்க வந்தீங்கன்னா அந்த சீசன்ல என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது வந்து அபண்டன்ஸ்ல இருக்கும். இப்போ இந்த சீசனுக்கு வந்து பலாப்பழம் பார்க்குறோம். வேற என்ன ஃப்ரூட்? இப்போ மேங்கோ, மாம்பழம், பலாப்பழம், இது 2 தான் மெயினா. இப்போ பலாப்பழம் வந்து இங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, இது மணர்கட்டா பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்களே சொல்லியிருந்தீங்க யானைகள் நிறைய வந்து போகும்னு. இது நம்மளே பறிக்கிற தூரத்துல இருக்கு. அது யானைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இதோடைய வாசனை வந்து இழுத்துரும் எங்க இருந்தாலுமே இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு யானைகள் வந்து போறது இங்க? யானை வரும், வந்து சிலப்போ சாப்பிட்டுட்டு போகும் பலாப்பழம். பட் இப்போ என்னன்னா ஒரு 2 இயர்ஸாக கொஞ்சம் அந்த ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட் கம்மி பண்ணுறதுக்காக எங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த கர்டன் சோலார் ஃபென்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் கம்மியாக இருக்குது, யானை இங்கே வரதில்லை. பட் அப்போவும் இப்போ இது ஒரு 2 இயர்ஸில் லாஸ்ட் ஒரு 3 எபிசோட் அட்லீஸ்ட் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா டஸ்கர்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவ். அது வந்து நீங்கள் என்னதான் பேரியர்ஸ் போட்டாலும் வந்து அவங்க ஜென்ரலாக கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ வரும், சிலப்போ வந்து நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் உடச்சிட்டு போயிடும். பட் எங்களை பர்பஸே அதுதான். நாங்கள் ஃபுட் ஃபாரஸ்ட் பண்ணதே என்னன்னாக்கா
இந்த வைல்ட் ஹியூமன் ஹேபிட்டட்டுக்கு ஒரு பஃபர் மாதிரி இருக்குது. ம். ஸோ வர வைல்டு வந்து எங்களுக்கு இங்கே வந்தால் ஓகே. ஏன்னா நாங்கள் வந்து கமர்ஷியலாக எதுவும் ஃபார்ம் பண்ணுறது இல்லை. ஸோ வைல்டுக்கு இங்கே ஃபுட்டு கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்களுக்கு எப்போ வருத்தம்னா எங்கள் ஃபார்மர்ஸோட ஃபீல்ட்ஸ் ரெய்ட் பண்ணால் தான் கொஞ்சம் லாஸ் அதிகம். ப்ளஸ் கமர்ஷியலி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ரிகவர் பண்ண. அவங்க இங்கே எனி டைம் வரலாம், அவங்க வரலாம். ஆமாம், அவங்க மற்றவங்க ஃபார்மர் இது லேண்டுக்கு மட்டும் போகாம இருந்தா. வாட்டர் இதுவும் நாங்கள் அப்படி தான் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணியிருக்கோம். மேலே ஒரு பெரிய பாண்ட் பண்ணியிருக்கிறது எப்படின்னா ஃபாரஸ்ட் சைடில் பண்ணியிருக்கோம். ஸோ விலங்குகளுக்காக தான் முக்கியமாக. ஸோ வைல்டுக்கு தண்ணி குடிக்கணும்னா அது வரைக்கும் வரலாம், குடிச்சிட்டு போகலாம். ஸோ அப்போ வந்து இது ஒரு பஃபர் மாதிரி இட் ப்ரிவென்ட். இல்லைன்னா யானை வந்து வில்லேஜ்குள்ளே வர ஆரம்பிக்கும். என்னென்ன விலங்குகள் வரும் நார்மலாக இங்கே? யானை இது எலிஃபென்ட் காரிடர் இது. ஸோ யானை ரெகுலர். அது இல்லாமல் வைல்டு போர், அப்புறம் பீகாக்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் சிறுத்தை இருக்குது. வைல்ட் கேட்ஸ் வந்து ஒரு 2 வெரைட்டி இருக்குது. மெயினாக இதுதான். பைசன்லாம் ஃபாரஸ்ட் உள்ள இருக்குது. நாங்கள் அதை வெளியில் அவ்வளோவா பார்த்தது இல்லை. சிறுத்தை கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர். ஆமாம், லைஃப் ஸ்டாக்லாம் தூக்கிட்டு போயிடும். எங்கள் கோழியெல்லாம் சிலப்போ வெளியில் இருந்து பை சான்ஸ் உள்ளே போகலை, ஏதான கோழி வெளியில் இருந்துச்சுன்னா உடனே தூக்கிட்டு போயிடும். அப்புறம் நாய்ங்கெல்லாம் நாங்கள் வெளியில் தான் நைட்டில் விட மாட்டோம். இருட்டின உடனே உள்ளே விட்டுருவோம். டே டைமில் வராதுல்ல? டே டைமில் இங்கே ஓகே, செட்டில்மெண்ட்ஸில் வராது. பட் இதான் இங்கே வந்து இந்த ராகிஹள்ளிங்கிற ஊர் வந்து எப்படின்னாக்கா அரௌண்ட் 16 செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது. ஈச் செட்டில்மெண்ட்ஸ்னு நடுநடுவில் காடு இருக்கிறதுனால சிலப்போ டே டைம்லேயும் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே யாரும் ரொம்ப தனியாக இதெல்லாம் போக மாட்டாங்க. ப்ரிஃபரபிளி வண்டியில் இதெல்லாம் நடந்து போக மாட்டாங்க காட்டுக்குள்ளெல்லாம். அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கார்ட்ஸ் கூட ஒரு 2-3 செக் போஸ்ட் இருக்குது வித்தின் த வில்லேஜ். ஸோ கார்ட்ஸும் எப்போவுமே அலர்ட்டாக இருப்பாங்க. நாங்கள் வரும்போது நிறைய நோட்டீஸ் பார்க்க முடிஞ்சது. ஆமாம், சிறுத்தை அலர்ட்லாம் நிறைய இருந்தது. அதில் நீங்களும் கிஷோர் சாரும் எந்த வருஷம் இந்த மாதிரி ஒன்று வாங்கலாம் வரலாம் அந்த ஃபார்முக்கு வரலாம்னு எடுத்தீங்க? ஓகே, இப்போ எக்ஸாக்டாக 14 இயர்ஸ் ஆச்சுங்க இங்கே வந்து. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு 2 ஏக்கர்ஸ் தான் வாங்கினோம் நாங்கள். அப்புறம் ஒரு எவென்ச்சுவலி இங்கே இருந்தோம். ஃபஸ்ட்டு இனிஷியலி நாங்கள் இங்கே சாயில் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே தான் இருந்தோம். இங்கே ஒரு சின்ன ஒரு ஹட் மாதிரி இருந்து அங்கே தான் இருந்தோம். பசங்க சின்ன இருக்கும்போது இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க ஸ்கூலிங்கு ப்ளஸ் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால பிட்வீன் சிட்டி, ஏன்னா இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான் சிட்டி. ஸோ அங்கேயும் இங்கேயுமா இது பண்ணி அப்பப்போ இங்கே இருப்போம். லாஸ்ட் கோவிட் போதெல்லாம் கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் இங்கே தான் இருந்தோம். ஃபுல்லாக லாக்டவுன் ஃபுல்லாக இங்கே. அதான் இப்போ என்னன்னா பசங்க பெருசாக பிரச்சனை என்னன்னா இன்டர்நெட் கிடையாது. ஸோ இதுக்கு லேர்னிங் அவங்களோட அஃபெக்ட் ஆகும். நெட்ஒர்க்கே கிடையாது. இல்லை, மொபைல் நெட்ஒர்க் இல்லை, சொன்ன மாதிரி மொபைல் நெட்ஒர்க்கும் கிடையாது இங்கே. ஸோ இன்டர்நெட் இப்போ தான் 1 இயராக கேபிள் நெட்ஒர்க் வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு அதுவும் அன்ரிலேபிள். இப்போ 4 நாளாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ காட்டுக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்குது. ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டியே பிரச்சனை. எங்களுக்கு ஏதானும் டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை ஆச்சுனாக்கா அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் தாண்டி வரணுங்கிறதுனால யூஸ்வலாக டிலே ஆகும், லேக் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு தான் பக்கத்தில் இருந்தாலும் குக்கிராமம். ஸோ 14 இயர்ஸாக ஆன் அண்ட் ஆஃப் இங்கே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ சொல்லணும்னா இதுதான் மோர் லைக் ஹோம் தேன் சிட்டி. சிட்டியில் இருக்கிறது. மேம் நீங்கள் 14 இயர்ஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க. 4 டேஸ் முன்னாடி தான் வந்து நாங்கள் இதை வாங்கணும்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கணும், இங்கே வரணுன்ற ஐடியா இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டீங்க? எனக்கு இந்த பனர்கட்டா ஏரியா வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்தது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் படித்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், தென் கார்பரேட் ஜாப் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சு நாங்கள் எப்போ ஃபைனலி இல்லை லேண்டு வாங்கி நாங்கள் ஏதாவது ஒரு வில்லேஜில் செட்டில் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெஃபினட்டாக கிஷோர் வந்து ஹீஸ் ஃப்ரம் அ ஃபார்மிங் ஃபேமிலி. எனக்கு ஃபார்மிங் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் அது உங்களோட ஃபேமிலி வந்து ஃபார்மிங் ஃபேமிலி இல்லை நாங்கள் 3rd to 4th ஜென்ரேஷன் அர்பன் ஃபேமிலி. ஓகே, நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உள்ள வர்றது. ஃபர்ஸ்ட் ஃபார்மிங். ஸோ வந்தப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் அஃப்கோர்ஸ் யோசனை பண்ணது கிஷோரோட ஊர் மாகடின்னு அந்த சைடு இருக்கு. ஸோ அங்கே தான் போகலாம், அங்கே வாங்கினா மேபி ஊர் பக்கத்தில் அட்லீஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் எனக்கு இந்த கொஞ்சம் பனர்கட்டா சைட் ஃபெமிலியாரிட்டி இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணலாம். மேபி இந்த சைடு இருந்தால் நேஷனல் பார்க்கும் பக்கத்துலயே இருக்கும். ப்ளஸ் எங்களுக்கு இந்த வைல்ட் லைஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால 2 பேருக்குமே. நீங்க படிச்சீங்களா ஜுவாலஜி? இல்லைங்க, நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சு. ஆமா, நீங்க சொல்லிருந்தீங்க. பட் அது வைல்ட் லைஃப் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் திடீர்னு அது வாலண்டியர் பண்ணதுனால வந்து இங்க வந்து படிக்கணும், அதுதான் படிக்கணும்னு ஆசை இருந்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஆப்ஷன்ஸும் கம்மி. ஓகே. ப்ளஸ் அப்போ ஒரு மைண்ட் செட் இருந்ததுல எல்லாரையும் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு தான் இது பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். அப்படி பார்க்க போனா எங்க பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணல. பட் நானே சரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சிஏ படிச்சிடலாம் அப்படின்னு. ஓகே. ஸோ அதனால இங்கே இதனால சும்மா செக் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னார், இங்கே இந்த ஃபாரஸ்ட் சைடில் ராகிஹள்ளியில் ஒரு 2 ஏக்கர்ஸ் இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்தப்போ அந்த மைனிங் நடந்துட்டு இருந்தது இங்கே. ஸோ அதனால ரோடும் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தோம். இங்கே வந்தால் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா இங்கே ஃபார்மிங்கே வந்து இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். மைனிங் நடந்துட்டு இருந்தப்போ. ஸோ பெருசாக நடக்கல அப்போ இந்த இடத்துல? இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது
நாங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ண ட்ரை பண்ணாலும் அங்க பிளாஸ்ட் ஆகும். எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கு ராக்ஸ் பிளாஸ்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபைன் டஸ்ட் அந்த ஜெல்லி துகள்கள் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு ஹேசி லுக் இருக்கும் அப்பெல்லாம். இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த கிளியர் இது என்விரான்மெண்ட் அப்போ இருக்குல்ல. ஸோ அப்போ கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஸோ இங்கே நம்ம பண்ண முடியுமா, அண்ட் மைனிங் வந்து இட்ஸ் எ ஹியூஜ் இது. ஸோ எப்படி அது இம்பேக்ட்னு. பட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இல்லை பார்க்கலாம், ஏன்னா ஃபாரஸ்ட் இருந்தாலும் இப்போ இது காடு பக்கத்துலேயே இருந்ததுனால அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 2 acres வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இது வாங்கும்போது இது இந்த மாதிரி ஒரு விவசாய நிலமா தான் இருந்துச்சு? இல்லை இல்லை, நீங்க உருவாக்குனதா? ஆமாம், அவங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கல. லேண்ட் வந்து ஒரு கொஞ்சம் டீக்கு இது மாத்திரம் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு தண்ணி கூட இருக்குல்ல. மொத்தமா நீங்க தான் உருவாக்குனீங்க? ஃப்ரம் ஸ்கிராச் பண்ணிருக்கோம். அது ரொம்ப சேலஞ்சான விஷயம் இல்ல? அது நம்ம ஏதாவது இருந்தா நம்ம பண்ணிக்கலாம். முதல்ல இந்த இடமே ஏதுவான இடம் கிடையாது. இங்க ஆல்ரெடி இங்க மைனிங் இருக்கு. ஸோ இங்க பண்ண முடியுமான்னு தெரியாது. இடமும் அதுக்கு உகந்ததா நமக்கு தெரியாது. வாங்கிட்டோம் நம்ம. அது அவ்வளவு சாதாரண முடிவு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 years வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ டெய்லி நாங்கள் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இரிகேஷன் வாட்டருக்கு என்ன பண்ணலாம், அண்ட் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா இன்சிடென்ட்லி நாங்கள் வந்து செகண்ட் இயருக்கே இங்கே பயங்கர ட்ராட், ரெயின்ஃபால் ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அது வேற கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இருக்கும்போது சின்ன சின்ன சாப்லிங்ஸ் வேற கொண்டு வருவோம். நாங்கள் வந்து சம்மர் ஹீட்டுக்கு வந்து அப்படியே ஒரு நாள் பார்த்துருப்போம் க்ரீனா இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா அப்படியே ப்ரௌனா இருக்கும், கலர் மாறிடும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் பாட்டில் எல்லாம் தண்ணி கொண்டு வந்து தெளிச்சு எல்லாம் அதுக்கு இது பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள். இல்லை, இட் வாஸ் டிஃபிகல்ட் இனிஷியலாக. நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய சேலஞ்சஸ். ஒன்று மைனிங்கு ப்ளஸ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இங்கே. அப்போது அதுக்கப்புறம் ஜென்ரலாகவே ஒரு ஃபார்மிங் மைண்ட் செட்டே வந்து இங்கே கொஞ்சம் காட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால இட்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட், அண்ட் ப்ளஸ் சிட்டி வேறு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இட் வாஸ் லிட்டில் சேலஞ்சிங். நீங்கள் ஆல்ரெடி வேறு ப்ரொஃபஷனில் இருந்தீங்க. நீங்கள் ஸோ கார்பரேட்டில் இருக்கும்போது கிஷோர் சார் பை த டைம் அவர் எப்பயோ நடிகர் ஆகிட்டார். அவர் நீங்கள் 2011 நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னா, அவர் 2004-05 ஆக்டர் ஆகிட்டார். அவர் பிஸியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார் எல்லா லாங்குவேஜ்லையுமே. அப்படி இருக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வரும்போது வந்து சிட்டியில் இருந்தால் எப்பவுமே பெட்டர். ஏன்னா வந்து அவங்க நிறைய சிட்டிக்கு போவாங்க, அவங்களை இந்த கம்யூட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்குலாம். இந்த மாதிரி இடம் 30 kilometers சிட்டிலேருந்து விலகி இருக்குது, எந்த வசதிகளுமே கிடையாது. அவர் எப்படி மைண்ட் செட்டுக்குள்ள வந்தார், சரி ஓகே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி? ஏன்னா 3 years இருந்தேன்னு சொன்னீங்க இனிஷியலாக இங்கே. ஆமாம், இல்லை அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதான் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னி வரைக்கும் அதை ஃபுல்லாக விட்டுட்டு இதை பண்ண முடியல அவரால். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருக்கு விருப்பம் இதுதான். ஆமாம் கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்பவும் விட்டாக்கா ஆப்ஷன் இருந்தால் இங்கேயே வந்து செட்டில் ஆகுவார். பட் ஆர்ட்லேயும் இது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. பட் அதான் இனிமே டெஃபினெட்லி அகைன் அஃப்கோர்ஸ் சேஞ்சிங் டைம்ஸ், அப்புறம் பசங்களோட நீட்ஸ், பேரண்ட்ஸோட நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் 3-4 years நான் ஃபுல் டைம் இங்கே தான் இருந்தேன். நான் குவிட் பண்ணிட்டேன். நான் என்னோட கார்பரேட் ஜாப் குவிட் பண்ணி அந்த முடிவு ஒரு அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாது. நிறைய யோசிச்சிங்களா? சந்தோஷமா விட்டுட்டேன். ஏன்னா இருக்கலாங்கிற ஒரு இதுக்கே வந்து நான் ரொம்ப சந்தோஷமா விட்டுட்டேன். ப்ளஸ் பசங்களும் சின்னப்போ இருந்தப்போ, ஸோ அவங்களும் இங்கே தான் வளர்ந்தாங்க சின்ன பசங்களா இருந்தப்போ. ஸோ எங்களுக்கு இட் வாஸ் என்ன சொல்ல வெரி ப்ளசன்ட் ஃபீல் தான் இல்லையா? ரொம்ப. அது நீங்க சொன்னீங்க வாலண்டியர் நான் பண்ண இனிஷியலா ஒரு 15-16 வயசுல பனர் கட்டால இருந்ததுனால ரெகுலரா அந்த ஆர்வம் தான் இது எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. டெஃபினட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது சின்ன பிள்ளைலேருந்து. மெயினாக எக்ஸ்போஜர் கிடைச்சது த்ரூ தட் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா அதர்வைஸ் எங்களுக்கு அர்பன் இதுக்கு அவ்வளோ எக்ஸ்போஜர் இருந்தது. ஸோ டெஃபினட்டாக அந்த எக்ஸ்போஜர் கிடச்சி தான் நான் கண்டினியூஸாக அது பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் ஈவன் கார்பரேட் இதில் வந்து எங்கள் சிஎஸ்ஆர் இதெல்லாம் வந்து நான் எப்போவுமே யூஸ்வலாக என்வரான்மெண்டல் ரிலேட்டட் புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ஜென்ரலாகவே நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட யூஸ்வலாக இந்த ஃபார்ம் ஸ்டேஸ் இல்லை ஈகோ ஸ்டேஸ் அப்புறம் ஃபார்மர்ஸ் இது அங்கே தான் போவோம் நாங்கள். ஏன்னா இனிஷியலாக வேறு எங்களுக்கு நாலேஜ் எல்லாம் தியரிட்டிக்கல் தான் அக்ரிகல்ச்சர். அதுவும் எனக்கு பயங்கர தியரிட்டிக்கல். கிஷோரானும் அவங்க தாத்தாலாம் அக்ரிகல்ச்சர் பார்த்துருக்காரு, ஓரளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு எல்லாமே தியரி தான், ஐடியாவே கிடையாது. இன்னைக்கும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது நான் பண்ணுறதுலாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ் தான். அது வந்து நாங்கள் கற்றுட்டோம் எல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிறது சான்ஸே இல்லை, எதுலேயுமே சான்ஸ் இல்லை. அதுவும் அக்ரிகல்ச்சரில் பாசிபிலிட்டியே இல்லை. அது மேம், அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் தியரி தான் சொன்னீங்க, உங்களுக்கு பெருசாக அதை பற்றி தெரியாதுன்னு. ப்ராக்டிக்கலாக தான் நீங்கள் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ 3-4 தலைமுறையாக வந்து எல்லாருமே வந்து சிட்டியில் வளர்ந்தவங்க உங்களோட குடும்பம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வாழ்க்கை வரும்போது வந்து நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். எதுவாகட்டும் வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இப்போ அப்போ இருக்கும்போது நம்ம படங்கள் பார்க்குறதாகட்டும், வெளியே போகிறது, ஷாப்பிங், ஹோட்டல்ஸ்க்கு போகிறது, மொபைல் யூஸ் பண்ணுறது, டிவின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது.
டக்குன்னு மாறுனது அதை அடாப்ட் அவ்வளோலாம் பண்ணிக்கலாம். வேண்டாம். கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, கேஸ் ஸ்டவ் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல. கரெக்ட். ஸோ இல்லை இனிஷியலாக அது ரொம்ப பயங்கர ஷிஃப்ட் தான் அது. பட் ஐ திங்க் அது ரொம்ப சேலஞ்சிங்காலாம் இருக்குல்ல. எனக்கு இன்ஃபேக்ட் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தது இனிஷியலி. கஷ்டமாக இருந்தது டெஃபினெட்லி, இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே ஒரு ஃபேமிலியும் எங்கள் கூட இருந்து, இப்போ இருக்கிற ஃபேமிலியும் எங்கள் கூட 10-12 இயர்ஸாக இருக்காங்க இப்போ. ஸோ அவங்களும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாருமா ஒன்றா சேர்ந்து மெதுவாக என்னென்னா நம்மளோட சில நான் நெகோஷியபிள் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்களும் கொண்டு வந்துட்டு தான் இருந்தோம் இங்கே. ஸோ அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக இப்போ நெட்வொர்க் இருக்குல்ல, அதனால டிவி, மூவி அதெல்லாம் இருக்குல்ல. பட் சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜு, மிக்சி, வாஷிங் மிஷின் இருந்தது. ஆமாம் வாஷிங் மிஷின் கொஞ்சம் எவென்ச்சுவல், அட்லீஸ்ட் இமீடியட்டாக இல்லை, பட் அட்லீஸ்ட் மெதுவாக என்னென்னா ரியலைஸ் அவ்வளோவெல்லாம் எங்களால் ரொம்ப ஓரா கஷ்டம். அந்த ஷிஃப்ட் ரொம்ப இயற்கையோட மொத்தமாக வாழ்றது. ஆமாம். பட் முடிஞ்ச அவ்வளோ சிலதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். ஒகேஷனல்லாம் இந்த கல்லில் அரைக்கிறது அதெல்லாம் பண்ணுவோம். பட் அதான் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்டர்நெட்டும் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இங்கே ஒர்க்கும் முடியுது. இன்னும் என்டர்டைன்மெண்ட் கொண்டு வரல. டிவி டிவி கிடையாது. கிஷோர் சாரோட படங்கள் ரொம்ப ரேரா ஏதாவது ரொம்ப அவர் நல்ல படங்களே. படம். ஆமா, அவர் ஏதாவது ரொம்ப நல்ல படம் பாருன்னா பார்ப்பேன். இல்லைன்னா யூஸ்வலா சூஸ் பண்ணுவோம், பிக் அண்ட் சூஸ். இல்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லையா சினிமா மேல? இல்ல ஆக்சுவலா அவ்வளோ கிடையாது எனக்கு. அஃப்கோர்ஸ் சின்ன பிள்ளைலேருந்து நிறைய படம்லாம் பார்ப்போம். ஏன்னா ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி போவோம் சினிமாவில் போய், தியேட்டரில் போய். ஆக்சுவலா இன்ஃபேக்ட் எவ்ரி மந்த் 2 டைம்ஸ் இருக்கும், எங்க ஷெட்யூல்லே இருக்கும். எவ்ரி படம் பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அது போய் தமிழ் படம் எல்லாம் கும்பலாக போவோம். பட் அது எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி எல்லாரும் 15 பேரா போறோமேன்னு அந்த சந்தோஷத்துக்கு குரூப்ல ஓகே. ஆமா. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப எனக்கு சினிமாவில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் நான் இப்போ மிக்சி, ஒரு ஃப்ரிட்ஜ் கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் கொண்டு வந்தேன். இப்போ மற்ற விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு பழகிருச்சு, கொஞ்சம் நாள் எடுத்துச்சுன்னு சொன்னீங்க நீங்க. ஆமா. கிஷோர் சார் எப்படி பேலன்ஸ் பண்ணாரு ரெண்டு லைஃபையும்? அவர் டெஃபினட்டாக ஹி ஹஸ் பீன் பிஸி. அதுவும் பர்டிகுலராக லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்காரு. ஸோ மேபி மேக்ஸிமம் ஆவரேஜ் ஒரு மாசத்துல ஒரு 4-5 நாள் தான் கிடைக்கும் அவருக்கு இங்கே. ஸோ அப்போ அவரோட ப்ரிஃபரன்ஸ் இங்கே தான் வருவோம் நாங்கள். அன்லஸ் அதான் சிட்டியில் ஏதாவது ரொம்ப வேலை இருந்தால் அங்கே இருப்போம், இல்லைனாக்கா இங்கே வந்துடுவோம். ஸோ இனிஷியல் டேஸ் என்னென்னா பிளானிங்கு வேலையே நிறைய நடக்கும். ஸோ எந்த மரம் எங்கே, எந்த காம்பினேஷன்ஸ் பண்ணணும், ப்ளஸ் அங்கே ஸ்லோப்பில் இருக்கிறதுனால பிளானிங் வேலை எக்கச்சக்கமாக இருக்கும். ப்ளஸ் இந்த பன்ஸு, ட்ரென்ச்சிங்கு இதெல்லாம். ஸோ வந்தால் இங்கே வேலை தான். இங்கே வந்து ஓகே இங்கே இது பண்ணணும், அது ஃபுல்லாக இறங்கி பண்ணிவிடுவார் வந்தாருன்னா. இங்கே வந்துட்டு என்னென்ன கிராப்ஸ் போடணும்னு டிசைட் பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு இந்த நிலமே புதுசு தான், ஏன்னா விவசாய நிலம் கிடையாது. இப்போ இந்த சாயில் எதுக்கெல்லாம் ஒத்து வரும், என்னெல்லாம் போட முடியும். நீங்கள் வர இந்த இந்த பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறமா சமையலுக்கு உங்களுக்கு எல்லாம் தேவைகள் எல்லாமே இங்கே விளைய வச்சு தான் சாப்பிட்டீங்க? ஆமா ஆமா. வெளிய இருந்துலாம் வாங்கல? இல்ல இல்ல, வெளியில இருந்து யூஸ்வலா எதுவுமே வாங்க மாட்டோம். ராகி வளர்க்கும் இயர்லி ஒன்ஸ் நாங்க, சீசன்ல ரெயின் ஃபெட். ஸோ அரௌண்ட் ஜூலை ஆகஸ்ட்லேருந்து ஒரு 3-4 months. அப்புறம் மொச்சக்காய் வளர்ப்போம். அது கூட மெயின் கிராப்ஸ் அதுதான். இங்கே லோக்கல் கிராப்ஸ்னா இங்கே நீங்கள் எல்லா ஃபார்மர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டுக்கு அதுதான் வளர்த்துப்பாங்க. ஸோ நாங்களும் அது வளர்க்குறோம். ப்ளஸ் ஃபாடர், அது எங்கள் மாடுக்கெல்லாம் ராகி புல் வந்து ஃபாடர், அது 2 வளர்த்துருவோம். யூஸ்வலாக எவ்ரி இயர் இப்போவும் வளர்க்குறோம் நாங்கள். ராகியும் அது வளர்க்கும். நாங்கள் எவ்ரிடே ஒன் மீல் ராகி தான் சாப்பிடுவோம். ரொம்ப வருஷமாவே அப்படிதான். டெய்லி இப்போ வரைக்கும் தொடர்றீங்களா? இப்போ 1 மீல் ராகி தான் சாப்பிடுவோம். ஸோ இது ரொட்டி மாதிரியோ இல்லைன்னா இது முத்தேன்னு சொல்லுவோம் இங்கே, ராகி களி, அதுதான் சாப்பிடுவோம் நாங்கள் யூஸ்வலாக. ஸோ அவங்க கிஷோர் ஃபேமிலியில் அதுதான் பழக்கம் யூஸ்வலாக. அவருக்கு முதல்லேருந்தே அதுதான் பழக்கம். ப்ளஸ் நாங்கள் வளர்க்க ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் அதுதான் சாப்பிடுவோம். ப்ளஸ் ராகியே நாங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக 4-5 வெரைட்டி வளர்ப்போம். அதுலேயே 4-5 வெரைட்டி இருக்கு. ஆமாம், அதில் நிறைய இருக்கு. 400+ வெரைட்டி இருக்கு ராகியில். இன்ஃபேக்ட் இந்த வில்லேஜ் பேர் ராகிஹள்ளி இல்லை. இங்கே நேட்டிவ் வந்து 3 வெரைட்டி இருக்கு. இங்கேருந்து வந்த வெரைட்டி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதெல்லாம். ஸோ அது அப்புறம் மொச்சக்காய் இங்கே ஃபேமஸ். அதனால தானே ராகிஹள்ளின்றது. ஆமாம். அப்புறம் இங்கே மொச்சை, இங்கே எப்படி பெங்களூர் பெரிய அர்பன் எல்லாமே உங்களுக்கு மொச்சை ஃபேமஸ். யூஸ்வலாக இந்த தோரம் பருப்பு இங்கே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, மொச்சை பருப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வளர்ப்போம். அப்புறம் லோக்கல் வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் போட முடியுமோ சீசனில் அது. என்னென்ன யூஸ்வலாக இங்கே நீங்கள் வளர்த்துருக்கீங்க? அப்படி நாங்கள் எல்லாமே வளர்த்துருக்கோம். பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த சொரக்காய், பீர்க்கங்காய் அதெல்லாம் நல்லா வளரும். காட் வெரைட்டிஸ்லாம், பம்கின்னு அது. அப்புறம் அவரை வெரைட்டி ஒரு 2-3 வளர்ப்போம். ஸோ யூஸ்வலாக இதுதான். அதுக்கப்புறம் அதான் ஃப்ரூட்ஸ், லைக் சீசனல் ஃப்ரூட்ஸ். ஏதோ மாங்காய் இருக்குது. ஸோ மேங்கோ சீசன் பின்னாடி இங்கே.
ராகி ஒரு பக்கம் இருக்கும், மொச்சப்பயிறு இருக்கும், மற்ற காய்கறிகள்லாம் சொன்னீங்க நீங்கள். இப்போ இதெல்லாம் நீங்கள் உங்களோட தேவைக்கு போக இருக்கும் நிச்சயமா. ஏன்னா நீங்கள் இது 6 ஏக்கரில் இருக்குது, 2 ஏக்கர் இருந்தால் கூட நிறைய கண்டிப்பாக விளைய வச்சுருப்பீங்க. ஸோ மீதி இருக்கிறது என்ன பண்ணுவீங்க? கமர்ஷியலில் கொடுப்பீங்களா, விற்றுருவீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை, யூஸ்வலாக நாங்கள் விற்கிறது கிடையாது. வளர்க்குறதே நாங்கள் வந்து லிமிட்டடாக மெயினாக ஃபோக்கஸ் ஃபாடர் தான். புல் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வளர்க்குவோம். அண்ட் இங்கே யூஸ்வலாக எங்களுக்கு இங்கே நான் வேலைக்கு வரவங்க ப்ளஸ் எங்கள் ஃபெடரேஷனில் ஸோ யூஸ்வலாக இங்கே குக்கிங்க்கு யூஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே. எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே? ஆமாம், விசிட்டர்ஸ் வருவாங்க. முன்னாடியெல்லாம் நிறைய விசிட்டர்ஸ்லாம் வருவாங்க. இப்போ நேற்று கூட ஒரு ஈவெண்ட் ஆச்சு, கார்பரேட் ஈவெண்ட், 250 பீப்புள் வந்துருந்தாங்க. ஸோ இங்கேயே யூஸ் பண்ணிவிடுவோம். அதெல்லாம் நாங்கள் வந்து கமர்ஷியலாக எதுவுமே சேல் பண்ணுறது கிடையாது, இன்க்ளூடிங் ஃப்ரூட்ஸில் வந்து சிலது வந்து பிக்கல் பண்ணுவாங்க. எங்கள் விமன் ஃபெடரேஷன் இருக்காங்களா, அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு மேங்கோ, அப்புறம் சில சிட்ரஸ்ஸு, அப்புறம் கரோந்தான்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து சீசனில் அவங்களே கலெக்ட் பண்ணிட்டு அவங்க அதை ஊறுகாய் போட்டு அவங்க விற்றுருவாங்க. ஓகே, நீங்கள் அப்படி கொடுத்துருவீங்க, பட் அவங்க அதை விற்கிறது. எக்ஸாக்ட். ஸோ பலாப்பழமும் அப்படிதான். ஏன்னா அவ்வளோ பலாப்பழமும் அவ்வளோதான். அவங்களுக்கு சிலப்போ ரா ஜாக் ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்கெல்லாம் சமைப்பாங்கல்ல, அதில் இதெல்லாம் சாம்பார்லாம் வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நாங்களும் ராலேருந்து அதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரைப் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம். ஸோ இது ஆரம்பத்தில் வரும்போதே வந்து இது நம்ம கமர்ஷியலாக கொண்டு போகக்கூடாதுன்னு எப்போ டிசைட் பண்ணீங்க நீங்கள்? ரொம்ப கமர்ஷியலாக அக்ரிகல்ச்சர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கானே டவுட்டு தான் எங்களுக்கு இனிஷியல் இதுலேருந்து. ஸோ மெயினாக என்னன்னாக்கா ஒரு க்ரீன் கவர் ப்ளஸ் ஒரு நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து அப்சர்வ் பண்ணாக்கா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நார்மல் பீப்புள் பேர்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் 10 to 12 வெரைட்டிஸ் பார்க்கலாம். ராகிஹள்ளி வந்து பேர்ட்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ். பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை டைவர்சிட்டி. அவ்வளோ சவுண்ட்ஸ், வித்தியாசமான சவுண்ட்ஸ் கேட்க முடியுது இப்பயே அது நம்ம பேசும்போது. ஸோ பேர்ட் வாட்சர்ஸ்லாம் இங்கே வந்து யூஸ்வலாக எவ்ரி சண்டே ரெகுலராக வருவாங்க, ப்ரொஃபஷனல் பேர்ட் வாட்சர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ராகிஹள்ளி ஃபேமஸ். ஸோ நம்ம இது என்னன்னாக்கா இப்போ இருக்கிற அந்த மைனிங் வேறு நடந்துட்டு இருந்ததுனால ஸோ எங்களோட ஆஸ்பிரேஷன் என்ன இருந்ததுனாக்கா ஒரு பயோடைவர்சிட்டி, ஒரு ஸ்பேஸ் எங்களால் முடிஞ்ச எவ்வளோ ஏக்கர் எங்களால் முடியுமோ, எவ்வளோ மரம் நட முடியுமோ, எவ்வளோ வெரைட்டி கொண்டு வர முடியுமோ. ஏன்னா வெரைட்டி தான் இட்ஸ் கீ அந்த டைவர்சிட்டி கொண்டு வரதுக்கு. ஸோ அது வந்து கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ எங்களோட சக்ஸஸ்னாக்கா கமர்ஷியல் இல்லை, மோர் லைக் ஓகே மரம் எல்லாம் வளர்ந்து நிற்குது, இவ்வளோ மரம் இருக்குது, இவ்வளோ பேர்ட்ஸ் வருது, இவ்வளோ பட்டர்ஃப்ளை வருது இங்கே. அண்ட் வைல்ட் லைஃபுக்கு இந்த சொன்னால வாட்டர் பெரிஃபரியில் வாட்டர் போட்டு அவங்களுக்குன்னு ஒன்று செட் பண்ணியிருக்கீங்க அந்த பக்கம் வர மாதிரி. இப்போ நீங்கள் அனிமல்ஸ் சொன்னீங்க, விலங்குகள் வந்து இப்போ யானை, குரங்கு கூட வரும்னு சொன்னீங்க, மயில் வரும்னு சொன்னீங்க, வைல்ட் போர் வரும்னு சொன்னீங்க, அந்த மாதிரி பறவைகள் சொன்னீங்க பல விதங்கள் இருக்குன்னு சொல்லி. அப்படி ஏதாவது ரொம்ப ரேரான பேர்ட்ஸ் இங்கே பார்க்கக்கூடியது அப்படி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரியாது, எனக்கு அவ்வளோவா பேர்ட்ஸ் பற்றி தெரியாது. பட் வெரைட்டிக்கு இது ஃபேமஸ். ரேருங்கிறதோட நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து ராகிஹள்ளியில் வந்தாலும் அவங்க உங்களோட தோட்டத்தில் இருக்க நிறைய பழங்களை காலி பண்ணிட்டு அது இருக்கு டெஃபினட்டாக. அந்த ஸ்பெஷலாக நாங்கள் வந்து நான் பொமோகிரானேட்டே சாப்பிட்டது கிடையாது இங்கேருந்து, எங்கள் ஃபார்ம்லேருந்து. இவ்வளோ வருஷம் ஆகிட்டு வைக்காதுங்க, சான்ஸே இல்லை. பொமோகிரானேட் வந்து ஒரு பழம் கூட விடாது பேர்ட்ஸ். அது வந்து இவ்வளோண்டு வந்ததுலேருந்தே கொத்திடும். நீங்கள் கமர்ஷியல் பொமோகிரானேட் பார்த்தீங்கன்னா பார்த்து கவர் பண்ணி வளர்ப்பாங்க. அது கரெக்ட். அதுக்கெல்லாம் ஒன்னொன்னுத்துக்கும் ஃப்ரூட் ஆன உடனே கவர் பண்ணி வைப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே விளையிற பொமோகிரானேட்ஸ் ஒன்லி ஃபார் பேர்ட்ஸ், பறவைகளுக்கு மட்டும்தான். நாங்கள் எடுக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து பாதி இப்படி கொத்திட்டு தான் போயிருக்கோம். யூஸ்வலாக அதை அப்படியே கட் பண்ணிட்டு மீதி சாப்பிட்றது. வரும்போது ஃபிக்கு கூட பார்த்தோம், அத்திப்பழம் பார்த்தோம், நிறைய இருந்துச்சு. ஸோ நிறைய சாப்பிட்றதுனா ஆனால் மாதுளை தான். பொமோகிரானேட் டெஃபினட்டா ரொம்ப பிடிக்கும் பேர்ட்ஸ்க்கு. இந்த விலங்குகள் தொல்லைன்ற போது நமக்கு எப்போ எது வேணா வரலாம் நமக்கு தெரியாது, அந்த பயம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஒரு பிரச்சனை இருக்கு, ஏன்னா நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்மேட்ல இன்னொரு பிரச்சனைனா பாம்பு ரொம்ப ஜாஸ்தி இங்கே. எக்கச்சக்கமா அந்த 4 பாய்சனஸ் வெரைட்டியும் இங்கே எக்கச்சக்கமா இருக்கு. இது இவ்வளோ லேட்டாக சொல்றீங்க நீங்க? இல்லை, கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இது பேசிக்கலாக நாங்கள் எப்போவுமே சவுண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஜனங்க இருக்கும்போது யூஸ்வலாக பாம்பு வந்து காட்டாது. டெஃபினட்டாக எங்கன்னா உட்காந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கோம், பட் டெஃபினட்டாக அது வந்து அது முடிச்சு காட்டாது. ஆனால் இப்பயும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ஒரு வகையில இருந்து. ஆமாம். ஸோ நாங்கள் நிறைய யூஸ்வலாக எங்களுக்கு ஸ்னேக்ஸ் பிடிக்கும், எல்லாருக்குமே அலர்ட்டாக இருக்கணும். டெஃபினட்டாக வைல்ட் லைஃப்பை வந்து நம்ம வி கேனாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ டெஃபினட்டாக அலர்ட்டாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் அதை இரிட்டேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்கில்ஸ் இங்கே இருக்க ஐ திங்க் எல்லாருக்குமே வந்துருச்சு. பாம்பை பார்த்தோன்னா பயப்பட மாட்டோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு தெரியும், ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் எந்த பாம்பு பாய்சனஸாக நான் பாய்சனஸானு. அண்ட் முடிஞ்ச அவ்வளோ நாங்கள் தூரம் போயிடுவோம். இங்கே ரொம்ப அதிகமாக நீங்கள் பார்க்குற வைப்பர் நிறைய இருக்குங்க. ரசல்ஸ் வைப்பர் எக்கச்சக்கமாக இருக்குது, கிரேட் இருக்குது, அப்புறம் கோப்ரா ஆஃப்கோர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மெயினாக வைப்பர் தான். வைப்பர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த சூழலுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய தினசரி நாள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு அந்த ரொட்டீன் எப்படி இருக்கும்? யூஸ்வலாக ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வேலை. நாங்கள் ஒரு 5:30 எழுந்துட்டு சாப்பிட மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 11:30 வரைக்கும் சாப்பிட மாட்டோம். மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டீங்களா? இல்ல யூசுவலா மார்னிங் எதுவும் கிடையாது. ஏன்னா வேலை பண்ண முடியாது இல்லைன்னா. ஸோ இல்ல மார்னிங் கரெக்ட். அது எனர்ஜி ஒண்ணு தேவைப்படும்ல நமக்கு காலையில நமக்கு. அது ஏன்னா வேலை செய்றோம் நம்ம சும்மா இருக்க யூசுவல் ஃபார்மர்ஸ் இது பாருங்க காலையில எதுவும் சாப்பிட மாட்டேன். அது இந்த டீ காஃபி எல்லாம் இப்ப நிறைய பேர் பழக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க யூசுவலா டீ காஃபி அவ்வளோ பழக்கம் கிடையாது நம்மளுக்கு. ஸோ அப்போ பண்ணா பால் சிலப்போ பால் இருக்கும். பட் அதுவும் பால் கறக்கிறது லேட் ஆகும் மார்னிங் 6 o'clock. ஸோ 6 o'clock யூசுவலாக நாங்கள் வந்து ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா சாப்ளிங் சின்னதாக இருந்தப்போ கேர் வேலை நிறைய இருந்தது. அப்புறம் யூசுவல் ராகி சீசனும் போது அதோட சீசனல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். பட் நாங்கள் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறதுனால ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த வீடிங்கு, ஏன்னா ஈல்டு எங்களோட இது கிடையாது. எங்களுக்கு கிராஸ் பெருசாக வளர்ந்தாவோட சந்தோஷம். ஸோ அதனால ரொம்ப இன்டென்சிவ் ஃபார்மிங் பண்ண மாட்டோம். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயும் நாங்க வந்து வீட் பண்ணி கிளியர் பண்ணி அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆமாம், அப்படியே ஒரு காடுக்கான ஃபீல் அப்படியே தான் இருக்கு. ஃபாரஸ்ட் இதுதான். ஸோ ரொம்ப இது வேணா இந்த சம்மர் டைம்ல வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் சிலப்போ பிடிக்கும் ஃபாரஸ்ட்ல. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், கட் பண்ணிடுவோம் அவ்வளோதான். அதுவும் ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன மெக்கனைசேஷன் யூஸ் பண்றோம் நாங்க. லைக் சின்ன ஹேண்ட் ஹெல்டு எக்யூப்மெண்ட்ஸ், டில்லர்ஸ், ப்ரஷ் கட்டர்ஸ் அது யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்னிங் ஒரு 3 to 4 hours யூஸ்வலாக அரவுண்ட் த ஃபார்ம் ஒரு செக்கு, ஹெல்த் செக்கு ப்ளஸ் எங்கே இது பண்ணணும்னு. அது தவிர வந்து காம்போஸ்ட் பிட் ஒன்று வச்சுருக்கோம். காம்போஸ்ட் பிட்டில் யூஸ்வலாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் இங்கே வந்து எல்லாத்தையும் டம்ப் பண்ணிடுவோம். டம்ப் பண்ணிவிட்டு அது ரெடி ஆனோடனே டர்ன் பண்ணிவிட்டு நாங்கள் சின்ன வீல் பரோஸில் கொண்டு வந்து காம்போஸ்ட் போட்டுருவோம். இது ஏர்லி டேஸில். இப்போ லாஸ்ட் 5 years இங்கே ஒன்றுமே பண்ணுறதில்ல. இது வந்து கம்ப்ளீட்டாக செல்ஃப் சஸ்டெய்னிங் ஃபார்ம். ஓகே. ஆமாம், ராகி கூட நாங்கள் வந்து மோரர்லெஸ் இது பண்ணிவிட்டு சோயிங் ப்ராட்காஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுறோம். அதுக்கப்புறம் அதுவே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ புல்லு கொடுக்குது, எவ்வளோ வேணுமோ கிரெயின்ஸ் கொடுக்குது. அதோட ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணதுக்கு தான் தொடர்ந்து இப்போ பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இனிஷியல் 5 years வந்து இந்த ருட்டீன்ஸ் ஒர்க் எல்லாம் நிறைய இருந்தது. இப்போ டெஃபினட்டாக இந்த க்ரீன் மென்யூரிங் ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ட்ரீஸு ப்ரூன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிளான்ஸ் அந்த கிளிரிசிடியா ப்ரூன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக மத்தியானம் பிரேக் எடுத்துருவோம். ஒரு 11 o'clockலேருந்து. அதுக்கப்புறம் தான் சமைக்கிறது, சாப்பிட்றது. யூஸ்வலாக மத்தியானம் பிரேக் எடுப்போம். பசங்களுக்கு வந்து அப்போ இனிஷியலாக இங்கே இருந்தப்போ ஸ்கூல் எங்கேயும் அனுப்புவோம். ஸோ அப்போ வந்து உட்காந்து கொஞ்சம் ஆடுறது, படிக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி ஈவினிங் ஒரு 2-3 hours வேலை இருக்கும். அது சீசனல், டிபெண்டிங் ஆன் சீசன். அண்ட் மாடு வந்து நான் ஹேண்டில் பண்ண கற்றுக்கவே இல்லை. கிஷோர் ட்ரை பண்ணுவார் சிலப்போ. பட் நான் வந்து இல்லை, எனக்கு மில்கிங்கும் வராது. நீங்க கறக்க மாட்டீங்க? இல்லை. கிஷோர் சார் அவர் கறப்பாரா? அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, தெரியல. ஒரு வாட்டி இன்ஃபேக்ட் அவருக்கு இதுவும் ஆச்சு, ஒரு சின்ன ஆம்புஷும் ஆச்சு மாடு கூட. அப்படியா? ஆமாம். இல்லை, எங்கள் ஊரில் இருக்கிற நாட்டு மாடு அந்த ஹள்ளிக்கார் வந்து ரொம்ப டெம்பர்மெண்டல். ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்ண விடும். எவ்வளோ மாடுகள் வளர்த்தீங்க முன்னாடி? அதான் டிபெண்டிங் ஆன் நம்ம சைஸு ப்ளஸ் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் 12 மாடு வரைக்கும் வச்சுட்டு இருந்தோம். இப்போ 4 இருக்கு. நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க மாம்பழத்துலேயே. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? எல்லாமே போட்டிருக்கோம். ஆல்ஃபான்சோ, பாதாமி, இங்கே லோக்கல் பாதாமின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மல்லிகா, அப்புறம் இந்த ஊர்கா வெரைட்டி சின்னது, அந்த வடுமாங்காய். ஆமாம், வடுமாங்காய் இருக்குது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, சக்கரக்குட்டின்னு சொல்லுவோம். சக்கரக்குட்டி? ஆமாம், சக்கரக்குட்டின்னு ரவுண்டாக இருக்கும். உருட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. உருட்டு மாம்பழம். ஆமாம் ஆமாம், அது இருக்குது. மல்கோவா போட்டிருக்கோம். மல்கோவா. ஆமாம். ஸோ எங்களுக்கு மேங்கோ சீசனில் ஸ்டாகர்டாக ஒரு 4 மாதம் ஒரு வெரைட்டியும் வந்துட்டு. இதுவுமே நீங்க ஃபுல்லா ஃபெடரேஷன் கொடுத்துறீங்க? யூசுவலா வீட்ல நம்ம எவ்வளவு சாப்பிடணும் எல்லாரும் ஒண்ணா ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். கேட்டேன், ஏன்னா ஒரு ஃபேமிலி இருக்கும்போது இங்க எப்படி போனா அதிகபட்சம் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா இருந்தா கூட 20-25 பேருக்கு மேல இருக்க முடியாது. ஆனா இங்க இருக்கிறது பார்த்தா 6 ஏக்கர். 1200 மரங்கள் சொல்றீங்க. ஆமா, இல்ல நிறைய வரும். சிலப்போ தான் பிக்லிங் ஊர்கா மாங்காய் வரும். அது வந்து நிறைய வைங்க ஊர்கா பண்ணுவோம். அப்புறம் யூசுவலா எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்போம். ஸோ முழுக்க ஆர்கானிக் தான் இது? ஆமா ஆமா, எந்த ரசாயனம் எதுவுமே கிடையாது. இது நீங்க இருந்த வீடா? நீங்க இதை வரும்போது இங்க தான் இருப்பீங்களா? இல்லைனா? ஆமா, ஸோ இங்கே தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட். எவென்ச்சுவலா கட்டினது இல்ல, ஃபர்ஸ்ட் வந்தப்போ இருக்குல்ல நாங்க கட்டினது. பட் லிட்டில் லேட்டர் அதுக்கப்புறம் கட்டி. மேல ஒரு வீடு இருக்கு, இங்க இருந்து அங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? ஆமா, நான் அதுவும் இருந்தது. அது வந்து மாட்டுக்கொட்டாய் இருந்தது. பிளஸ் அவங்க எங்க கூட வேலை பண்றாங்க இல்லையா, அந்த ஃபேமிலிக்கு வீடு இருந்தது. நாங்க இங்க இருக்கலாம்னு சொல்லி தான் இதை கட்டினோம். பட் நடுவுல ஒரு ஃப்ளட்டிங் ஆயிடுச்சு. இல்ல இப்ப நீங்க ஃப்ளட் வந்ததுன்னு சொல்றீங்க, சாண்ட் மைனிங். சோ பிளாஸ்ட்லயா? பிளாஸ்ட் இல்ல, மேல வந்து சாண்ட் மைனிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, தண்ணியை நிக்க வைப்பாங்க ஒரு பண்டு கட்டி, டெம்பரரி பண்டு கட்டி. ஸோ அது வந்து ஏதோ ஒரு அவங்களோட ராங் கால்குலேஷன், அந்த பண்டு உடஞ்சிருச்சு. மழை வந்தது ஜோரா, ப்ளஸ் அது ஃபுல்லாக இருந்தது, ப்ளஸ் சாண்ட் வெயிட்டுக்கு அந்த பண்டு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டு பயங்கர ஃப்ளட்டிங் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அந்த ஃப்ளட்டிங்கில் இந்த வீடு ஃபுல்லாக தண்ணி வந்து எங்கள் கிச்சனு இந்த கண்ணாடி எல்லாம் கூட உடஞ்சிருச்சு. அந்த எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஓரெல்லாம் உடஞ்சி ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஒரு 6 years ஆச்சு. பிஃபோர் லாக்டவுன், அப்போ கோவிடுக்கு முன்னாடி. பிஃபோர் கோவிட். அழகா குட்டி. மேலே வர. ஆமாம், நல்லா இருக்கு. ஸோ இதில்
கிச்சனு ஃப்ரிட்ஜ் எல்லாமே கொஞ்சம் அந்த ஃப்ளட்டிங் தண்ணி வந்த உடனே போயிடுச்சு. இன்னும் நாங்கள் எதுவும் ரிப்பேர் பண்ணலை. ஏன்னா அதுக்கப்புறம் கோவிடும் போது அங்கேயே இருந்துட்டோம் நாங்கள். மேலே அந்த கவு ஷெட் கூட இருக்கிற 2 மேல rooms ஆமா இருக்கு. ஆமா ஆமா. ஸோ அங்கே எப்படியும் 2 ரூமு கிச்சன் இருக்கு. எவ்வளோ அங்கேயே இருந்தோம். கோவிட் ஆனால் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் அப்படி இப்போதான் எல்லாம் நார்மலாக வந்து லாஸ்ட் இயர் தான் வந்திருக்காங்க. ஆமா. ஸோ இனிஷியல் 3 இயர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வீட்டுக்குள்ளே அப்படி தான் முடங்கிருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தீங்க இங்கே? நாங்கள் இங்கே 2.5 years இங்கே தான் இருந்தோம் கோவிடும் போது. ஸோ 2020 மார்ச்ல அந்த எண்ட்ல இருந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா 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 2 இயர்ஸ் ஃபுல்லாகவே அந்த மேலே அந்த வீட்டில் இருந்தீங்க நீங்க. வீட்டு பார்க்கலாமா இது? கண்டிப்பா. மேம் இது ஏதாவது இவ்வளோ ஒரு கண்டெய்னர்ஸ்குள்ளே இருக்கும் பார்த்தீங்க, ரொம்ப காம்பேக்டா அந்த மாதிரி ஒரு வீடு இங்கே நினச்சிருந்தா கூட உங்களோட இடம் தான் 6 ஏக்கர் இருக்கு, நினச்சிருந்தா கொஞ்சம் பெருசாக கூட கட்டியிருக்கலாம். இவ்வளோ போதும் அப்படின்றதுக்கு எப்படி டிசைட்? டெஃபினட்டா நான் எப்பவுமே சொல்லுவேன் இதுவே அதிகம்னு சொல்லிட்டு. ரூம் வீடு எப்பவுமே சின்னதா இருந்தாலும் காம்பேக்டா இருந்தாலும் பெட்ரு. ஸோ அவ்வளோதான். இது லிவிங் கிச்சன், மேலே படுத்துக்குவோம் நாங்கள். அண்ட் இங்கே வந்து தண்ணி இருக்கும் யூஸ்வலாக. இது வந்து இதுதான் அந்த பெரினியல் ஸ்ட்ரீம். ஓகே, நீங்க சொன்னீங்க இல்லையா பாண்ட் ஆமா. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குளம் பாண்ட் மேலே இது ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் இறங்கி இது வர்றதுக்கா? வந்து அங்கேருந்து ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இங்கேருந்து தண்ணி வரும். இப்போ கொஞ்சம் சம்மர்னு கம்மியா இருக்கும் உங்களுக்கு. இப்படி எட்டி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி மாதிரி இங்க இருக்கும். நாங்க கால் இதை ஓபன் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள காலை எடுத்து உட்காந்துட்டு இருக்கோம். ஸ்விம்மிங் பூல்ல கால் விடுற மாதிரி சொல்றீங்க. ஆமா. நார்மலா அப்படி இருப்பீங்க, உட்காந்துருப்பீங்க ஜாலியா ஆமா. அப்படி. ஆமா, சோ அப்ப அந்த ஃபிளட்ல பண்ண அப்படியே இங்க இருக்கு அந்த ஆமா. ஃப்ரிட்ஜ், அது வாஷிங் மிஷின். தண்ணியில கம்ப்ளீட்டா இதாயிடுச்சு, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ம். இங்க வந்து எங்களுக்கு ரிப்பேர் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மி. புரியுது. ஸோ அதனால நாங்களும் இன்னும் பண்ண முடியல, டைம் இல்லை. ரொம்ப அழகா இருக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு இந்த வீடு. மேம் ஃபார்மிங் பத்தி எல்லாமே சொன்னீங்க, பழங்கள் காய்கறிகள் எல்லாத்த பத்தியுமே. ஸோ உங்ககிட்ட கால்நடைகள் இருக்கு, மாடுகள் கோழி இருக்கிறதா சொன்னீங்க. ஸோ அதையும் பார்க்கலாமா? கண்டிப்பா. மாடுகள் கோழிகள்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்க. ஆமா, கண்டிப்பா. எல்லாமே மேய்ச்சல்ல தான் இருக்கும். டே டைம்ல யூஸ்வலா நாங்க நைட்டுல தான் அடைப்போங்க இதுல ஆமா, சேஃப்டிக்காக. கூண்டுகள்லாம் அங்க இருக்கு. ஆமா. ஆமா. ஸோ கோழி கூண்டு அந்த கீழே இருக்கு. மாடு வந்து இங்கே தான். இது வந்து ஒரு கம்யூனிட்டி. இது வந்து இங்கே கிச்சன் இருக்கு, ப்ளஸ் மாடு ஷெட் இங்கே இருக்கு. எத்தனை கோழிகள் வளர்க்குறீங்க இங்க? கோழி ஒரு 50-55 இருக்கும் இங்கே. ஜென்ரலாக முட்டைக்காக தான் அதை வளர்க்குறோம். வெரைட்டியே அது முட்டை கிரிராஜான்னு சொல்லி லோக்கல் வெரைட்டி. முட்டைக்கு பெட்டர் அது. ஸோ அது இருக்கு. அதுவும் அதே மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு பயன்படுத்திக்கிறது போக ஃபெடரேஷன் கொடுத்துருவீங்களா இல்லை இல்லை, எப்படி? யூஸ்வலாக எக்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஓகே. ஏன்னா அதையும் நாங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுங்க பாட்டுக்கு மேய்ஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ரொம்ப அதை ஈல்டுக்காக ப்ரெஷரைஸ் பண்ணுறது இல்லை. ஸோ யூஸ்வலாக அவ்வளோதான், ஹோம் லெவலுக்கு. உங்களுக்கு இப்போ மீட் தேவைன்னா நீங்க இந்த சிக்கன் யூஸ் பண்ணுவீங்களா? முன்னாடி வேற இன்னொரு வெரைட்டி மீட் வெரைட்டி வளர்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து வளர்க்கறது இல்லை. இப்போ ஸோ எங்களுக்கு வேணும்னா இங்கே எங்கள் ஃபார்மர்ஸ் நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்போம். ஸோ அதுவுமே நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழி தான், நாட்டுக்கோழி. இல்ல எத்தனை மாடுகள் நீங்க ஆரம்பத்துல எவ்வளவு வளர்த்தீங்க, இப்போ எவ்வளவு மாடுகள் இருக்கு? ஆமா, ஒரு மேக்ஸிமம் 12 மாடு வரைக்கும் வச்சுட்டு இருந்தோம். இப்போ 4 இருக்கு. 2 அம்மா, 2 குட்டி. ஓகே. ஷராவதி, ஜெயலலிதா, அப்புறம் குட்டி பேரு வந்து துளசி, ரோஸ்லின். துளசி, ரோஸ்லின் இதெல்லாம் ஓகே. ஜெயலலிதா அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு. ஜெயலலிதா அம்மா வந்து இறந்து போன அன்னைக்கு தான் ஷி வாஸ் பார்ன் இங்க. ஸோ அதனால இமீடியட்டா ஜெயலலிதான்னு பேர் வச்சோம். 2016 டிசம்பர் 5. ஆமா. அப்ப அது ஆமா. இன்னொரு மாட்டுக்கும் ஒரு ஒரு பேர் கேள்விப்பட்டோம் நாங்க, கபாலி அப்படின்னு. ஆமா, கபாலின்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் காளின்னு இருந்தது. நிறைய இப்போ ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கா பேர் வைப்போம். அப்போ இமீடியட்டா யூஸ்வலா பசங்க கிட்ட சொல்லுவோம், உங்களுக்கு ஏதாவது கேட்போம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ரோஸ்லின் என் பசங்க தான் வச்சாங்க. அப்படியா? சும்மா, ஏன் எப்பவுமே ஒரே மாதிரி பேர் வைக்கிறீங்க நீங்கன்னு சொல்லி ரோஸ்லின் வச்சாங்க. கபாலிக்காக சார் நடிச்சிருப்பாங்க. ஆமா, அது அப்பதான் வச்சோம். அந்த மூவி பண்ணிட்டு இருந்ததுனால இவன் பிறந்தோடனே கபாலின்னு வச்சோம். கபாலின்னு வச்சாச்சு. இப்போ நீங்க சொன்னீங்க பால்லாம் ஒரு வாட்டி சார் ட்ரை பண்ணாங்க கறக்க, பட் ஆனா செட் ஆகல, நானும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்க மாடுகள் நீங்க? மெயினா எங்களுக்கு வந்து இதுதான் கவுடங் வேற உரத்துக்கு. அதுக்கப்புறம் பால் சீசன்ல தான் குட்டி போட்டுக்கணும். ரொம்ப அதுக்காக பாலுக்காக நாங்க வச்சுக்கிறது கிடையாது மாடை. மெயினாக தான் இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணுறதுக்காக எங்களுக்கு கோமியம், கவுடங்கு, யூரின், கவ் யூரின் யூஸ் ஆகுது. அவ்வளோதான், அது தவிர வேற எதுவும். அப்படியே நம்ம கீழே அந்த மாமரத்திட்ட பேசுனது கூட அங்க நம்ம பார்த்தோம், மாட்டு சாணிலாம் ஆமா, இருந்துச்சு. ஆமா, ஸோ அது உரமா அங்க அப்படியே இயற்கையிலே ஆமா, யூஸ் பண்றது அது. ஆமா. ஸோ இங்கே வந்து ஷெட்டில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் இங்கே ஒரு காம்போஸ்ட் பிட்டில் போட்டு க்ரீன் இந்த லீஃப் மென்யூர் கூட சேர்ந்து காம்போஸ்ட் பண்ணிடுவோம். அதை தவிர இவங்க வந்து மேயறதுக்காக அங்கங்கே கட்டுவோம் இல்லையா? ஸோ அப்போ அங்கே இருக்காது, அப்படியே விட்டுருவோம். நீங்க புலி பார்க்க முடிஞ்சதுங்க. ஆமா, ஆமா. ரொம்ப பழைய மரம் 2 இருக்கு. இங்க ஆமா. இதெல்லாம் நாங்க வாங்கினப்பவே இருந்த மரம் அது. ஸோ கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 150 இயர் ஓல்ட் ட்ரீஸ் இருக்கும். அப்பா. ஆமா. ஸோ ட்ரீ சைஸே பெருசா இருக்கும், மேல இருக்கு. ஸோ ஓ, இப்பதான் வந்து season. மேலேயே இருக்கா புலி ஆமா, புலி மரம்? ஆமா. ஸோ இப்பதான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இவங்களே இந்த ஃபெடரேஷன்ல எடுத்துருவாங்க அதை. யூஸ்வலா ப்ளஸ் நாங்க தான் 2-3 காட்டுல மரமும் இருக்கு.
சொல்லிட்டு இருக்கோம். முடிஞ்சா யாருன்னா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அது ஃபெடரேஷன் மூலமா அவங்களே சேல் பண்ணிப்பாங்க. ஸோ கிளீனிங் எல்லாம் அவங்களே பண்ணிட்டு இதெல்லாம் அதுக்கு நாட்கள் இருக்காங்க பண்ணுங்க. அவங்களே இல்லை, எங்க விமன் ஃபெடரேஷன்ஸ் ஆமா அதுதான் அவங்களே க்ளீன் பண்ணிட்டு அவங்களே சேல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, மீதி சேல். சரி, இங்கே நீங்கள் ஃபார்மிங் மெயினாக எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இங்கே பண்ணுறீங்க? பிகாஸ் ஏன்னா என்ஜிஓ பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க, பாலிசி என்ஜிஓலாம். அது வேறு என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள் ஃபார்மிங்கை தாண்டி? ஆமாம், ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு கன்சியூமர் ஆக்ஷன் குரூப்னு சொல்லி ஒரு பஃப்லோ பேக் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன், நான் கார்பரேட்டில் இருந்தப்பே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பஃபலோ பேக். பஃப்லோ பேக் அது வந்து எங்களோட இன்டென்ஷன் என்ன இருந்ததுன்னா, ஏன்னா நாங்கள் அப்போ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்ததுனால நாங்கள் வந்து நல்ல சாப்பாடு, இன்ஃபேக்ட் இது ராகி இது இங்கே வளர்க்குறோம், ப்ளஸ் எங்களுக்கு கோதுமை ரைஸ் இதெல்லாம் வந்து ஆர்கானிக் எங்கே கிடைக்கும்னு இது 15 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து சிட்டியில் வந்து அப்போ ரொம்ப இந்த ஆர்கானிக் ஷாப்ஸு இந்த இயற்கை மார்க்கெட்லாம் கிடையாது பெங்களூரில். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அது கன்சியூமர்ஸாக ஒரு 50 பேர் எங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸில் நாங்களே ஒரு குரூப் பண்ணிவிட்டு சரி ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து டைரெக்டாக ப்ரொக்யூர் பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு சின்னதாக ஆரம்பிச்சது. அது அப்படியே கோவிட் வரைக்கும் ஒரு 9 மார்க்கெட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கெஃபே இதெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நினச்சோம் அது ஒரு என்டிட்டியாக இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ, ஒரு செக்ஷன் 8 கம்பெனியாக பஃப்லோ பேக் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன் சொல்லிட்டு ரெஜிஸ்டர்ட் ஒன்று இருக்கு. ஓகே, ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி. அது இப்போவும் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் அது. ஸோ அதில் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தவங்களே இப்போ ஓனர்ஸாக இருக்காங்க, அவங்களே நடத்திட்டு இருக்காங்க அது. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுதான் மெயினாக எங்களுக்கு மார்க்கெட்டிங் என்டிட்டி. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் மெயினாக கோவிடும் போது வந்து கொஞ்சம் ஏற்கனவே இங்கே விமனுக்கு வேலை ஆக்சஸ்லாம் கம்மி. ஸோ கோவிடும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ராப்ளம் இருந்தப்போ நாங்கள் இங்கே ஒரு சின்ன ஒரு இன்ஃபார்மல் என்ஜிஓ தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த என்ஜிஓவில் லோக்கல் பீப்புள் வந்து ட்ரஸ்டீஸாக இருக்கணும், வெளியிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்ற ஒரு இது இருந்தது. ஸோ அது ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அது பேர் வந்து 16 தொட்டி ட்ரஸ்ட்டுங்க. ஸோ அது ஃபுல் கம்ப்ளீட்லி பனார்கட்டா பேஸ்ட் என்ஜிஓ. ஸோ அங்கே வந்து நாங்கள் விமன் ஃபெடரேஷன் ரிலேட்டட் சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கைத்தோட்டான்னு ஒரு இனிஷியேட்டிவ், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணுறது. இன்னொன்று வந்து ராகிஹள்ளி பேக்கரின்னு சொல்லிட்டு அவங்க ராகியில் வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, குக்கீஸு, லட்டூஸு, மால்ட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ரெண்டும் இங்கேயே தான் நடக்குது. தங்கமயில் ஆடி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 1/2 கிராம் தங்க நாணயம் இலவசம். மேலும் பல அட்டகாசமான சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக. இச்சலுகை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை மட்டுமே.